விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பதை தடுக்க கோரி சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த தீர்ப்பாயம் சிலைகளை கரைப்பதால் நீர்நிலைகள் மாசடைவது மட்டுமல்லாமல் சிலைகளின் கரையாத பாகங்கள் எடுக்கப்படுவதாகவும் அவற்றை சுத்தப்படுத்த வேண்டிய சுமை அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஏற்படுவதாகவும் தெரிவித்தது. அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகள் கரைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் இருப்பதாகவும் தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியது. விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு உத்தரவிட்ட தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த கட்டணத்தை அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகள் பராமரிப்புக்கு செலவிட அறிவுறுத்தியது. அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் விதிக்கப்படும் அபராதம் குறித்து விளம்பரப்படுத்தவும் உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கை முடித்து வைத்தது.